வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு கலக்கா ஊறுகாய். இது யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ சீசனு, வாங்கி செஞ்சு பாருங்கள். எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே கார கலக்கா ஊறுகாய் போட்டிருக்கேன். எல்லா வகையான ஊறுகாயும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் போட்டு வைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1/4 கிலோ கலக்காய் எடுத்திருக்கேன். கலக்காயை நல்லா 2-3 தடவை அலசி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம காம்பை எடுத்துட்டு உள்ளே இருக்க நம்ம சீடெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம எடுத்துடணும். கசக்கும், சிலர் அப்படியே கூட போடுவாங்க. நான் எடுத்துடுவேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நமக்கு எல்லாத்தையும் எடுக்கணும்ல. 2ஆக கட் பண்ணால் போதும். எவ்வளோ நல்லா பெருசு பெருசாக இருக்கும்ல. இந்த ஆடி சீசன், ஆடி மாதம், கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் சதுர்த்தி, இந்த மாதிரி இந்த சீசனில் தான் வரும். நான் ஏற்கனவே காரம் போட்டு செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லையும் போட்டு வைக்கிறேன். இது நம்ம இனிப்பு போட்டு செய்கிறோம். நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாத்தையுமே சீடெலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம கத்தியில் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, இதை உள்ளே விட்டு எடுத்தோம்னா டக்குன்னு வந்துடுது. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. இன்னொன்றையும் செஞ்சு காமிக்கிறேன். அருமையாக வந்துருச்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ். ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன், அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். சூடாகட்டும். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், ஒரு 10 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூன், அதனால் 10. சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்குது. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கலக்காவை போட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். அப்படியே பரட்டி விட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு, அப்படியே கலந்து விட்டுக்குவோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது நார்மலாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இது நல்ல இனிப்பாக, புளிப்பாக, காரமாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன்லாம் இந்த ஸ்பூன் பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய ஸ்பூன் கிடையாது, ரொம்ப சின்ன ஸ்பூனும் கிடையாது. நல்லா கலந்துக்குவோம். கொஞ்சமாக நம்ம ஊறுகாய் பொடி, இதையும் கலந்துக்கலாம். ஊறுகாய் செஞ்சாலும் இந்த பொடி நம்ம போடுவோம் இல்லையா, என்னன்னு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை இந்த கப்பில் நம்ம 1 கப்பு எடுத்தோம். காய் இதில் ஒரு 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவு உங்களை அளவுக்காக சொல்கிறேன். அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுவோம். உருண்டை வெள்ளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா மண் தூசு இருக்கும்ல, இது நல்லது. அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். நாட்டு சக்கரை நல்லா தான், மண் தூசு இல்லாமல் வருது. கருப்பட்டி தான் என்ன செஞ்சாலும் அதில் கொஞ்சம் தூசு வந்துடுது. நல்ல கம்பெனியாக வாங்கினா கூட. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு தாங்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த காய் ரொம்ப புளிப்பு காய், அதுக்காக சொல்கிறேன். உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம் போல் இருக்குது, கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன். ஊறுகானாவே உப்பு எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும் இல்லையா. அடுப்பில் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா மூழ்கிற அளவு நல்லா கொதிக்கட்டும். இந்த காய் டக்குன்னு வெந்துடும். கலாக்காய் கொதி வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் போட்டு விட்ருங்க. முதவே போட்டிருக்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அப்பயே போட்டிருக்கணும். கொதி வரட்டும். அது கொதிச்சிட்டு இருக்குது. அதுக்குள்ளாட்டி உங்களுக்கு நான் பொடி சொல்கிறேன் பாருங்கள். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். 1 ஸ்பூன் நம்ம கடுகு எடுத்துக்கிட்டோம்னா 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். ரெண்டையுமே எண்ணெய் ஊற்றாமல்
நார்மலாக வடசட்டியிலே இல்லை தாளிக்கிற கரண்டிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொடிச்சு வச்சுக்கணும். இதுதான் அந்த பொடி. இது பேர் தான் ஊறுகாய் பொடி. ஊறுகாய் செஞ்சோம்னா அவசியமாக இந்த பொடி நம்ம போடணும். நல்ல சாந்து காணும். அதில் இன்னொன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி, கடுகு வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஈக்குவலாக சேரும்பொழுது தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதான் நல்லா கொதித்து சுண்டி வருது. இன்னும் நல்லா சுண்டி வரட்டும். ஏன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் நல்லா சுண்ட விடணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஊறுகாய் வந்து சட்னா சாப்பிட்றணும். ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது கலக்காய் ஊறுகாய். நம்ம மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய்லாம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இது அப்படி கிடையாது. இந்த சீசனுக்கு வாங்கி சாப்பிட்றணும், அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா பிள்ளைங்க தோசை கூட தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த சாறு எடுத்து வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க. இனிப்பில் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். உங்களுக்கு இனிப்பு வந்து அளவு சொல்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம கப்பு எடுக்கிறோம் இல்லையா, 1 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1/4 கிலோ எடுத்திருந்தேன் காய். இதில் 1 கப்பு வந்துச்சு. இந்த 1 கப்புன்னா 1/2 கப்பு போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ 1/2 கப்பு போல் பொடிச்ச அளவு எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா 1/2 கப்பு சொல்கிறாங்க, நான் வந்து 1/4 போட்டிருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த காய் சட்னா வெந்துடும். இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் சுண்டி வரணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் நாளி ஆகட்டும். ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு விட்றேன், நல்லெண்ணெய். இன்னும் கொஞ்சம் நாளையில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. காயெல்லாம் அப்படியே நல்லா வெந்துருச்சு. இது சீக்கிரமாக வெந்துடும் இந்த காய். இங்கே பாருங்கள், அமுக்கணுன்னே போதும். நல்லா வெந்துருச்சு. அப்படியே ஜாம் மாதிரி இருக்கும். போதும். அந்த தண்ணி எல்லாம் நல்லா இதாகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றினா தான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த மசால் மாதிரி வரும். நமக்கு தொட்டு சாப்பிட வசதியாக இருக்கும். நம்ம காரத்துக்குன்னா நம்ம வந்து அப்படியே போட்டு செய்வோம், வெறும் மிளகா மட்டும் போட்டு. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். எடுக்கலாம். ஒரு 1/4 கிலோ வாங்கி செஞ்சு பாருங்கள். சட்னா காலி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா ஆற வச்சு உங்களுக்கு பாட்டிலில் போட்டு காமிக்கிறேன். அவசியமாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றிலாம் செஞ்சுருக்கோம்ல, அதுக்காக சொல்கிறேன். நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். இனிப்பு கலாக்காய் ஊறுகாய் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.